பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசியும் உணவும் எல்லா உயிர்களையும் படைத்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு முதல் குருநாதர் உழவன். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடு. அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளணும். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிரிப்பாக்கிடாதீர்கள். சரி, இப்போ தலைப்புக்குள்ளே போயிடலாம். என்னென்னா, வீடியோவில் பெரிய வீடியோ ஒன்று இருக்கும், ஷார்ட் வீடியோ ஒன்று இருக்கும். ஷார்ட் வீடியோவில் வந்து சுருக்கமாக தான் கொடுக்க முடியும், விரைவாக. ஏன்னா இது 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பேசணும். நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நீங்கள் அந்த பெரிய வீடியோ பாருங்கள், இதே சேனலில் இருக்கும். அதில் வந்து 2 தான், பசித்தர் சித்தர். பசித்தரில் என்ன நன்மை இருக்குது, சித்தரில் என்ன நன்மை இருக்குது, இதை தான் விளக்குவேன். படைப்பினுடைய உடல் கூறுகளை விளக்குவேன் அது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த சேனலை ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் வணங்கும் கடவுளெல்லாம் உங்களை கைவிடுவார்கள் ஒரு நாள். அன்று இந்த வீடியோ உங்களுக்கு உதவி செய்து அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றி வாழ வைக்கும். இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. நம்ம கடவுள், நம்ம ஒருத்தர் சாமி கும்பிட்றோம், அது சண்டை போடுற சாமி, அது ஒரு நாளைக்கு கைவிடும் பொழுது அது கண்டிப்பாக கைவிடும். எப்படிங்க ஐயா நீங்கள் சொல்கிறீங்க? என்னையே கைவிட்டதுங்க அது. புரியுதுங்களா? அது மனுஷன் கண்டுபிடிச்சது. அது கண்டிப்பாக சண்டை வரும். புரியுதுங்களா? கடவுள், ஆண்டவர், இறைவன், தெய்வம், இது 4மே வந்து மனிதர்கள் கண்டுபிடித்தது. என்னுடைய மந்திரத்தை கேட்டிங்கல்ல, படைத்ததுன்னு சொல்கிறேன். கடவுள் இருக்காருன்னு சொன்னால், கடவுள் இல்லை என்று பேசுவதற்கு ஆள் இருக்கார்கள். படைப்பு இல்லை என்று பேசுவதற்கு ஆள் இருக்காங்களா? கண்டிப்பாக யாராலையும் பேச முடியாது. என்னுடைய ஒரு வார்த்தையும் கூர்ந்து சிந்திக்கணும். அதனால்தான் இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவை வேறு பாருங்கள், ஒரு நாளைக்கு தேவைப்படும். புரியுங்களா? ஷார்ட் வீடியோவில். அதனால் அந்த உடல் கூறுகளை வந்து விளக்குறேன். புரிந்து உடலில் 2 பசி, பஞ்சபூத பசி ஒன்று, அறுசுவை பசி. இதை மட்டும் புரிஞ்சிங்கன்னா ஆரோக்கியமாக நீங்கள் கண்டிப்பாக வாழலாம். பசி வணக்கம்.